ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/8/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ இந்த எல்லையற்ற பழைய உலகமே விநாசமாக போகுது. புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதனால் புது உலகத்துக்கு போகிறதுக்காக தூய்மையாகுங்க. இல்லை, பழைய உலகம் அழுக்கான உலகம்தான். ஸோ மனிதர்களெல்லாம் அழுக்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இது அழிய போகுதே. இப்போ புது உலகம் வரப்போகுது. அங்கே தூய்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதுக்காக இப்போயே தூய்மையாகிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. கேள்வி: பரமாத்மாவை பற்றி குழந்தைங்க எந்த ஆச்சரியமான விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க? அதுவும் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. பதில்: ஆத்மா எப்படி ஜோதி புள்ளியாக இருக்குதோ அதே மாதிரி பரமாத்மா கூட மிக சூக்ஷ்மமான ஜோதி புள்ளியாக இருக்க, ஒரு குட்டி புள்ளி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இல்லை, பிரம்மாண்ட கோடி நாயகன், ஜோதி ரூபமானவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கிறாரு, அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளின்றது மனிதனுடைய அறிவுக்கே அப்பாற்பட்டது. சில குழந்தைங்க கூட, அதாவது பாபா குழந்தைங்களே இதில் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. ஆரம்பத்தில் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே குழப்பமடையாதீங்க. ஒருவேளை உங்களால் அந்த சின்ன ரூபத்தை நினைக்க முடியலன்னா சரி, பெரிய ரூபத்திலையாவது நினைவு செய்யுங்க. ஆனால் அவசியம் நினைவு செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது மெயினாக ஆரம்பத்தில் வந்த குழந்தைங்களுக்கும், ஒரு சிலரால் நினைக்க முடியலன்னு சொல்கிற குழந்தைங்களுக்காகவும் இப்படி சொல்கிறாரு. பட் ஆனால் சின்ன புள்ளியாக தான் அவர் இருக்கிறார். பாடல்: ஆனால் எப்படியாவது நினைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு பயணிகளே கலைப்படையாதீங்க. ஓம் சாந்தி. இங்கே கலைப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது கலைப்படைகிறதுனாலே தேக உணர்வுக்கு வர்றது தான். ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் விழிப்படைகிறது. அதான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னே சொல்கிறோம். ஸோ அதனால் தேக உணர்வுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஏன்னா நைட்டு எல்லோரும் தூங்குவாங்க, அதை பார்த்து நமக்கும் தூக்கம் வரும். அதுமாரி இப்போ நம்மளை சுற்றி கலியுகம் தான், எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க தேக உணர்வில். ஸோ நீங்களும் அதை பார்த்து தேக உணர்வில் போயிடாதீங்க. விழிப்புணர்வோட, ஆத்மான்ற உணர்வோடு இருங்க. அந்த தெய்வீக குணங்களை நிரப்பிட்டு இருங்க, வெளிப்படுத்திட்டு இருங்க. அதுதான் கலைப்படையாமல் இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஸோ அதனால் குழந்தைங்க ஆத்ம அபிமானியாகி உட்காரணும். ஏன்னா இங்கே புரிய வைக்கிறவர் ஆன்மீக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை. புரிய வைக்கிறதும் ஆத்மாவுக்கு தான். அதனால் நான் ஆத்மா பரமாத்மா கிட்டேருந்து ஞானத்தை கேட்குறேன் அப்படின்ற உணர்வோடு கேட்கணும். இப்படி வேறு எங்கேயுமே புரிய வைக்கிறது கிடையாது. இல்லை, வேறு எங்கேயாவது நீங்கள் ஆத்ம உணர்வில் உட்காந்து கேளுங்கன்னு சொல்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி எந்த ஞானமும் கிடையாது. அதனால் எந்த சாதுவோ சன்னியாசியோ ஆத்ம அபிமானியாகி உட்காருங்க அப்படின்னு புரிய வைக்கிறதே கிடையாது. ஸோ ஒரே ஒரு தந்தை தான் புரிய வைக்கிறார், ஆத்ம அபிமானியாகி உட்காருங்க அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு இது சொல்லவே வராது இல்லையா? ஆத்ம ஞானம் பேசலாம், கீதா ஞானத்தில் அந்த ஆத்மாவை பற்றி வரக்கூடியதை பேசலாம். ஆனால் ஆத்மாவாகி கேளுங்கன்னு சொல்லக்கூட வராது. இந்த யுக்தியை யாருமே சொல்ல முடியாது. ஸோ குழந்தைகளாக நீங்கள் தான் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மா தான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது. ஸோ அப்போ நான் ஆத்மான்றது
அதுவும் சரீரத்திலேருந்து விடுபட்ட ஆத்மான்றதை நினைக்க 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 சரீர உணர்வு விடுபட்டுடும். ஸோ அப்போ தான் சரீரத்தை விடும் பொழுது மறுபடியும் கலியுகத்தில் சிக்க மாட்டீங்க. இல்லாட்டினா மீண்டும் இங்கேயே சிக்கிக்குவீங்க. ஆத்மா தான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது. ஆத்மா தான் வக்கீலாகவும் டாக்டராகவும் ஆகுது. ஸோ ஆத்மா தான் இப்போ தூய்மையற்றதாக இருக்குது. பிறகு ஆத்மாவே தூய்மை ஆகிடும். ஆத்மாவில் ஞான தாரணை ஏற்படுது. தந்தை நிராகாராக ஞான கடலாக இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ஞானம் சொல்லுவார் தானே. ஸோ பாபா ஆத்மாவை தான் தூய்மையாக்க வர்றார். அப்படின்னா ஆத்மா தான் அழுக்காக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆத்மாவில் தான் பாபா கொடுக்குற ஞானம் தாரணை ஆகுது. பாபா நிராகாரராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஞான கடலாகவும் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக அந்த ஞானத்தை சொல்லுவார் தானே. பதித்த பாவனர் தந்தை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தூய்மையாக்குவார் இல்லை? தூய்மையாக்கிறவர் தான் அவருடைய பேர். அப்போ தூய்மையாக்குவார் தானே. அவர் சுப்ரீம் பரமபிதா பரமாத்மா ஆவார் இல்லை? சுப்ரீம் சோல் அவர். அனைவருக்கும் தந்தை அவர். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவரே சொல்கிறார், நான் உங்களுடைய அப்பா, சுப்ரீமாக இருக்கிறேன், ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். ஆனால் எனக்குன்னு தனியாக உடம்பு கிடையாது. இந்த எல்லா ஞானத்தையும் உங்களுடைய ஆத்மா தான் இப்போ தாரணை பண்ணுது. அப்போ நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும் தானே. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நம்பாட்டினாலும் இந்த ஞானம் ஆத்மாவில் தான் தாரணை ஆகுது. ஸோ அப்போ நான் ஆத்மான்ற அந்த பயிற்சி இருக்கணும் இல்லை, அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லை, ஆத்மா அபிமானி ஆகணும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு தான் பாபா ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பாபா ஆத்மாவாகவே இருக்கிறார். அதே நேரத்தில் ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். உடம்பு இல்லாமல் பேச முடியாது. அதுக்காக தான் பிரம்மாவுடைய உடம்பை கடனாக எடுக்கிறார். ஸோ பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணுமே தவிர தேக அபிமானத்திலே வரக்கூடாதுன்றார். இதுதான் லட்சியம் இல்லையா? உடலை மறக்கிறது தான் நம்மளுடைய லட்சியமே. கடவுளை மற மனிதனை நினைன்றது அசுரர்களுடைய ஸ்லோகன். இங்கே பாபா கொடுக்குற ஸ்லோகன் என்ன? உடலை மற ஆத்மாவை நினை. ஆத்மா நினைச்சாலே பரமாத்மா நினைவு, அவர் கொடுக்குற ஆஸ்தி நினைவு எல்லாமே வந்துடும். அந்த ஒரு புள்ளியில் எல்லா நினைவும் வந்துடுது. தேகம் நினச்சா இந்த தேகதாரி உலகம் தான் ஞாபகம் வரும், தேகதாரி உறவுகள் தான் ஞாபகம் வரும். ஆனால் தான் தேகன்றதே ஞாபகம் இருக்கக்கூடாது, வெறும் ஆத்மா. எந்த இடத்துலையும் பாருங்களா, கற்பூரம் கொளுத்துவாங்க இல்லை சாமிக்கு முன்னாடி இந்துக்கள். அது சூப்பரான விஷயம். ஸோ ஸ்தூலமாக இருக்குது கற்பூரம், கொளுத்தினோடனே அங்கே எதுவுமே இல்லாமல் போயிடுது. அப்படி தான் உடம்பு இல்லையா? ஆத்மா பயிற்சி பண்ண பண்ண ஆத்ம தீபம் ஏற்ற உடல்ன்ற உணர்வு முற்றிலும் மறந்துடுது. ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் சூடம் கொளுத்திய பிறகு அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஆத்மா அபிமானி ஆகணும். ஏன்னா ஆத்மா தான் ஞானத்தை தாரணை பண்ணுது, தேக அபிமானத்திலே வரக்கூடாது. இங்கே மட்டும்தான் இந்த ஞானத்தை சொல்கிறவரும் ஆத்மாபிமானியாக தான் இருக்கிறாரு, கேட்குறவரும் ஆத்மாபிமானியாக தான் இருக்கிறோம். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கேட்குறவரும் சொல்கிறவரும் ஆத்மாபிமானியாக இருக்கிறதே கிடையாது.
இல்லை கீதா உபதேசம் பண்ணுவாங்க. அதில் ஆத்மாவை பற்றியே சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஆத்ம உணர்வில் இல்லாமல் சொல்லுவார். தந்தை நிராகாரராக இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். உடலற்றவர் தான் உடலற்று இருப்பதற்கான யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். மற்ற அனைத்து மனிதர்களுமே கண்டிப்பாக தேக அபிமானத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆத்ம அபிமானியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் தேகம் அப்படிங்கிறத முற்றிலும் மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தேக அபிமானமும் இருக்குது இல்லையா அப்படிங்கிறார். இந்த ஞானம் பரமபிதா பரமாத்மா தான் கொடுக்கிறார். ஸோ லக்ஷ்மி நாராயணனுக்கு அவங்களுக்கு உடம்பு இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த உணர்வு இருக்கும், உடம்பில் நாம் ஆத்மாவாக இருக்கிறோன்ட்டு. ஆனால் சிவபாபாவுக்கு அந்த தேக உணர்வே கிடையாது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாபாவுக்கும் லக்ஷ்மி நாராயணனுக்கும். சிவபாபாவுக்கு உடம்பே கிடையாது, அதனால் தேக உணர்வே வராது. நம்மளையும் தேக உணர்வை முற்றிலும் மறக்க சொல்கிறார். ஆத்மா அந்த ஞானத்தை தாரணை பண்ணணும். ஏன்னா ஆத்மாவைத்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்கிறதுக்கான யுக்தியை பாபா சொல்கிறார். இப்போ முழு உலகமும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுன்றார். வீழ்ச்சினாலே தேக அபிமானம், தேக அபிமானம்னாலே வீழ்ச்சி தான். இப்போ மீண்டும் எழுச்சி செய்ய வைக்கிறதுக்காக வரார் பாபா. அப்படின்னு அர்த்தம், ஆத்ம உணர்வில் வரதான் எழுப்புறது. ஸோ இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புன்ட்டு பைபிளில் சொன்னதும் இதே அர்த்தத்தில் தான். வீழ்ச்சினா அழிவு, எழுச்சினா படைப்பு. பாருங்கள், தேக உணர்வுனாலே வீழ்ச்சி அழிவு, ஆத்ம உணர்வு தான் படைப்பு. இல்லை பாபா படைக்கிறாருனால இங்கே என்ன நடக்குது? ஆத்ம உணர்வுடையவர ஆக்கிற. ஸோ அதுதான் படைப்பு. ஸ்தாபனை மற்றும் விநாசம். எதை ஸ்தாபனை பண்ணுறார்? புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பழைய உலகமாகிய இந்த நரகத்தை விநாசம் செய்கிறார். விநாசம் மற்றும் படைப்பு. கலியுகத்தைத்தான் பழைய உலகம்னு சொல்கிறோம். இதை கண்டிப்பாக அழிஞ்சாகணும். ஸோ விநாசத்தின் அடையாளம்தான் இந்த மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தத்தை இறுதியில் காட்டுறதுடைய அர்த்தம் என்னென்னா உலக அழிவு. ஸோ மகாபாரதத்துடைய உதாரணத்தை மகாபாரத சாஸ்திரத்தில் காட்டுறாங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். அப்போ அட் எ டைமில் நடக்குது இல்லையா, உலக அழிவுக்கான விஷயம் எதிர இருக்குது அந்த மகாபாரத யுத்தத்தில். ஆனால் இங்கே புது உலக ஸ்தாபனைக்கான ஞானத்தை சொல்கிறார், கீதை சொல்கிறார். அதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ பிரம்மா மூலமாக சிவபாபா கண்டிப்பாக புது உலகத்தை தான் ஸ்தாபனை செய்வார் இல்லையா. ஸோ இதைத்தான் எல்லையற்ற விநாசம், எல்லையற்ற ஸ்தாபனைன்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் அழிக்கிறது எல்லையற்ற விநாசம். ஸோ புது உலகத்தை உருவாக்குறது எல்லையற்ற ஸ்தாபனை. ஸோ அப்பா தானே குழந்தைங்களுக்காக கட்டடம் கட்டுவார், வீடு கட்டுவார். பிறகு பழசை கண்டிப்பாக அழிச்சிடுவார். குழந்தைங்களுக்காக புது வீடு கட்டின பிறகு பழைய வீடு தேவை கிடையாது. பாபா இப்போ
புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கிறார். ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். புது உலகத்தை பாபா நமக்காக ஸ்தாபனை பண்ணுறாருன்னு. தமோ பிரதானத்திலேருந்து மீண்டும் சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காகத்தான் நம்மளை இப்போ தயார்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காகத்தான் நம்மளை பாபாவை நினைக்க சொல்கிறாரு, தூய்மையாக இருக்க சொல்கிறார். சதப்பிரதானமான உலகத்தில் நாம் பிறவி எடுக்க முடியும். விநாசத்துக்காக தான் இந்த மகாபாரத யுத்தம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது அதே நேரம்தான், அதே மகாபாரத யுத்தம் நேரம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். மகாபாரத நேரத்தில் அதே நட்சத்திரங்கள் தங்களுக்குள்ளே சந்தித்து கொள்கிறது. இந்த ஏணியிலும் பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான உயர்ந்த கதை எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஏணிப்படி சித்திரத்தை பார்த்தாலே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா, பாரதத்துடைய எழுச்சி, பாரதத்தின் வீழ்ச்சி அப்படின்ட்டு. ஸோ பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான உயர்ந்த கதைன்னு எழுதும்போது கல்பமாக அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து எழுதுங்க. இல்லை, கல்பமாக பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான கதை இது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. ஸோ கல்பம் அந்த கல்ப சக்கரத்தில் ஈஸியாக புரியும். 5000 வருஷம் திரும்ப சுற்றுது. ஸோ அப்படி சுற்றும்போது ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, அப்படியும் புரிய வைக்கணும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனிதர்கள் 84 பிறவி எடுக்கிறாங்க. இதுவும் உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. மனிதர்களுடைய புத்தியோ முற்றிலும் காத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டு இருக்குது. இந்த விஷயங்களை மனிதர்கள் தானே புரிஞ்சிக்க முடியும். விலங்குகளை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ மனிதனாக இருந்துக்கிட்டு இதை புரிஞ்சிக்காமல் இருந்தால் என்னன்னு சொல்கிறது? நடிக்கிறதுக்காக பரந்தாமத்திலேருந்து ஆத்மா இங்கே சரீரத்தை தாரணை பண்ணுது. நடிக்கிறதுக்காக தான் தாரணை பண்ணுது இல்லையா? வேஷம் எதுக்கு போடுறாங்க? நடிக்கிறதுக்கு தானே வேஷம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த உடம்பை எடுக்கிறது. ஸோ அதனால் நாடகத்துடைய முதல் இடைக்கடையின் ரகசியத்தையும் படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகர் போன்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வர்றதை நடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே நடிக்கிறாங்க. அப்போ இது நாடகம் தானே. இப்போ இந்த நாடகத்துடைய தொடக்கம் என்ன, இறுதி என்ன, நடுவில் என்ன நடக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதை இயக்கிட்டு இருக்கிறது யார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாடகத்துடைய முதலிடை கடை பற்றியும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த முழு நாடகத்தையும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா மூலமாகத்தான் இந்த முழு ஞானமும் உங்களுக்கு கிடைக்கிது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஆன்மீக ஞானம் இல்லையா? ஆத்மா ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, கடைசியில் எப்படி ஆகுது சுற்றும் பொழுது. உலகாய ஞானத்தை தத்துவ ஞானம்னு தான் சொல்லுவோம். ஆன்மீக ஞானம் தான் உண்மையிலே ஞானம். ஆத்மாவை பற்றி எந்த மதத்திலும் கிடையாது. ஸோ இங்கே தான் பாபா சொல்கிறார். அதனால் இதுதான் ஞானம். மற்றதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புத்தியில் பதிய வைக்கிற மாதிரி பாபா புரிய வைக்கிறார். ஸோ இப்போ 84 பிறவிக்கான நாடகம் முடியுது.
இப்போ நம்ம திரும்பி போகிறோம் இல்லை, நாடகம் முடிஞ்சால் வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ஸோ அதனால் இப்போ நம்ம திரும்பி போகிறோம். ஆனால் தூய்மையாக தான் வீட்டிலேருந்து வந்தோம். இப்போ அழுக்காக இருக்கிறோம். எப்படி திரும்பி போக முடியும்? அழுக்காக யாரும் திரும்பி போக முடியாது. ஸோ திரும்பி போகிறதுக்காக தான் இவ்வளோ தவம் ஜபம் தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணுறாங்க. கங்கையில் போய் குளிக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாலும் யாரும் தூய்மையாக முடியாது. அதனால் யாரும் திரும்பி போக முடியாது. அப்போ பக்தி மார்க்கமே டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இல்லையா? ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம்னா, அதனால் பாவம் செய்கிறது குறையுது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க பக்தி பண்ணுறதே முக்தி அடையிறதுக்கு தானே, அது நடக்காது. அதனால் வேஸ்ட்டுன்றார். மற்றபடி பக்தியில் நம்பிக்கை வரணுன்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, வள்ளலார் ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டார், இவர் நிர்வாண தாமத்துக்கு புத்தர் போயிட்டார் அப்படின்னு கட்டுக்கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்றார். யாரும் அப்படியெல்லாம் திரும்பி போகிறது கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். எல்லா நடிகர்களும் இங்கேயே தான் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வேறு நடிப்பு நடிக்கிறாங்க, அதாவது வேறு உடம்பு எடுத்து. இப்போ நாடகம் முடியுது, இப்போ தான் போக வேண்டிய நேரம். அதனால தான் எல்லோரும் மேடையில் வந்துட்டாங்க. இந்த நாடக மேடையில் பரிணாமத்துலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ புத்தர் கிறிஸ்து இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியாது. ஸோ மேலிருந்து வந்த எல்லா ஆத்மாக்களுமே இப்போ இந்த நேரத்தில் இங்கே தான் தம பிரதானமாக இருக்கிறாங்க. அது கிறிஸ்து, புத்தர், கிருஷ்ணர் எல்லோரையும் சேர்த்து தான். இப்போ தம பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டிய நேரம். முந்தைய கல்பத்திலும் ஆகி இருந்தீங்க. பாபா தான் புது உலகத்தின் ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய விநாசத்தையும் செய்ய வைக்கிறார். இந்த ஞானம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவை ஆக்கக்கூடிய ஞானம். அது பக்தியில் கூட சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த ஞானம்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ பாபா சொல்கிறார், எல்லையற்ற தந்தை சொல்கிறார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவை ஆக்கிறேன்ட்டு. கிருஷ்ணர் ஒன்றும் ஸ்தாபனை பண்ணுறது கிடையாது புது உலகத்தை. அவர் ஸ்தாபனை ஆன உலகத்தில் ஆட்சி செய்கிறார். இந்த ராஜயோகத்தின் மூலமாக தன்னை தகுதிப்படுத்திட்டு அங்கே வரார். ஆனால் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறது சிவபாபா. ஸோ படைப்பவரோ தந்தை தான். எப்போ இந்த உலகம் தூய்மை இழந்துடுதோ அப்போ தான் நீங்களே என்னை கூப்பிட்றீங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? சத்தியுக திரேதாயுகத்தில் உலகம் தூய்மையாக இருக்கும், அப்போ யாருமே கூப்பிட்றது கிடையாது. ஸோ தூய்மை இழக்க தான் கூப்பிட ஆரம்பிக்கிறோம். ரொம்ப தூய்மை இழக்கும்போது கதறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தான் பாபா வரார். ஸோ பாபா இல்லாத ஒரு உலகத்தை புதுசாக படைக்கிறாருன்னெலாம் கிடையாது. ஏன்னா இவங்க பிரளயம் ஏற்பட்டுருச்சு, சுத்தமாக அழிஞ்சி போயிடுச்சு அப்படி காட்டுறாங்க இல்லையா? பைபிளில் பார்த்திங்கன்னா அதை ஒரு சிம்பாலிக்காக ஒரு பொம்மை இருக்கும். அது தலை தங்கத்துலேயும் நெஞ்சு பகுதி வெள்ளியிலும், அதான் இங்கே நம்ம 4 யுகம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி காட்டுவாங்க. வயிறு பகுதி காப்பர்லேயும், கால் பகுதி இரும்புலையும், அதுலேயும் குறிப்பாக கால் பாதம் துருப்பிடிச்ச இரும்பும் களிமண்ணும் கலந்து இருக்கும். திடீர்னு எங்கேயோ இருந்து வர பாறை இடித்து சட்டி சுக்குநூறாகிடும். அப்போ உலகம் சுத்தமாக காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஆனால் அப்படி கிடையாது, அது தப்பு அப்படின்னு பாபா சொல்கிறார். பதித பாவனா வாங்கன்னு மனிதர்கள் கூப்பிட்றாங்கன்னா எப்போ கூப்பிட்டு இருப்பாங்க? கண்டிப்பாக அழுக்கான உலகத்தில் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அழுக்கான உலகத்தில் தான் அவர் வருவார். பதித்த பாவனருடைய வேலை அழுக்கான உலகத்தில் தானே. பதித்த பாவனா என்ன அர்த்தம்? அழுக்கானவர்களை தூய்மையாக்குவார்னு அர்த்தம். அப்போ அழுக்காகிறது அழுக்கான உலகத்தில் தானே. ஸோ அங்கே தான் பாபாவும் வரார். ஸோ பாபா கிருஷ்ணபுரியின், அதாவது சொர்க்கத்தின் சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறார். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு காட்சி கிடச்சது இல்லையா? ஆனால் மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணர் கடலில் ஆளிலையில் மிதந்து வந்தார் அப்படின்னு காட்டுறாங்க.
ஸோ அது வந்து டைரெக்டாக சரியானதாக இல்லாட்டினாலும் கூட, இல்லை அவர் ஒன்றும் கடல் மேலே மிதந்துட்டு வரல, ஆனால் சிம்பாலிக்காக அது ஒரு கரெக்டான விஷயத்த சொல்லுது. அது என்னென்னா, புது உலகத்தில் முதல்ல கிருஷ்ணர் தான் வரார். அப்போ இவங்க பிரளயத்துக்கு பிறகு கிருஷ்ணர் வர்றதா காட்டுறாங்க. அப்போ பிரளயத்துக்கு பிறகு புது உலகம், அங்கே கிருஷ்ணர் வராரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் கடலில் வரல, கர்ப்ப மாளிகையில் வரார். ஸோ கால் விரலை வாயில் வச்சுக்கிட்டு மிக ஓய்வாக கர்ப்ப மாளிகையில் இருப்பார். ஸோ அதைத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆலை இலையில் கிருஷ்ணர் மிதந்துட்டு வராரு, கால் கட்டை விரலை வாயில் வச்சுட்டு வராரு அப்படின்னு காட்டுறாங்க. சத்தியுகத்தில் எல்லா குழந்தைங்களுமே கர்ப்ப மாளிகையில் தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் மட்டும் கிடையாது, அவர் முதல் குழந்தை. கர்ப்ப மாளிகையின் விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடலில் வந்து இலை மேலே கிருஷ்ணர் அமர்ந்துட்டு வர்றதா காட்டிடுறாங்க. அது பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஸோ பாபா தான் இந்த எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை உட்காந்து புரிய வைக்கிறார். சாரம் இது தான், விஸ்தாரமாக இப்படி இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஸோ இது எல்லா மதத்துக்குமே இந்த சாரத்தை வச்சு நம்ம புரிய வைக்க முடியும். இங்கே கர்ப்ப சிறையில் இருக்கிறதுனால தான் என்னை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, நான் இனிமேல்ட்டு பாவம் செய்ய மாட்டேன்னு உள்ள ஆத்மா துடிக்குது தாயின் கர்ப்பத்தில். அதனால தான் பிறக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே பிறக்குது. ஆனால் பிறந்த உடனே பாவம் செய்யும். ஏன்னா ராவண ராஜ்யம் இல்லையா, கண்டிப்பாக பாவம் செய்ய தான் செய்வாங்க. ஸோ பிறந்த உடனே மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுது. நீங்கள் அரை கல்பத்துக்கு சிறைப்பறவை ஆகிடுறீங்க, ஜெயில் பேர்டு இல்லையா. ஜெயில் பேர்டு என்ன பண்ணும், அது ஜெயில் பேர்டுன்னா என்ன, அது மனிதர்கள் தான், சிறைப்பறவைகள்னு சொல்லுவாங்க. ஜெயிலுக்கு போவாங்க, வெளில வருவாங்க, மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் ஜெயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி அரை கல்பமாக நம்ம வரோம், பாவம் செய்கிறோம், மறுபடியும் கர்ப்பன்ற ஜெயிலுக்கு போகிறோம், மறுபடியும் வெளில வரோம், பாவம் செய்கிறோம், மறுபடியும் கர்ப்பன்ற ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறோம். ஸோ திருடர்களை தான் சிறைப்பறவைகள்னு சொல்லுவாங்க. அவங்க வெளியில் வந்தாலும் மறுபடியும் திருடிக்கிட்டே தான் இருப்பாங்க, மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கே தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சிறைப்பறவைன்னு சொல்கிறோம். இது ராவண ராஜ்யம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ அங்கே வந்து இந்த விஷயங்களே கிடையாது, அதுவோ ராமராஜ்யம். ஸோ இது வந்து ராவண ராஜ்யம் அப்படி தான் இருக்கும் இல்லையா. வெளியில் இருக்கிற சிறையும் இருக்குது, தாயின் கர்ப்ப சிறையும் இருக்குது. சொர்க்கத்தில் இந்த 2 ஜெயிலுமே இருக்காது, ஏன்னா அது ராமராஜ்யம் இல்லையா. கர்ப்ப சிறையும் இருக்காது, ஸ்தூல சிறையும் இருக்காது. பாருங்கள், இங்கே எத்தனை மனிதர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. கர்ப்ப சிறையும் இருக்குது, அந்த சிறையும் இருக்குது, 2 சிறை இங்கே இருக்குது. ரெட்டை ஆயுள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அல்லது ரெட்டை தூக்கெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஜெயிலுக்கு, அதாவது கர்ப்ப ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ கர்ப்ப ஜெயிலுமே வந்து அபாஷனாகி மறுபடியும் பிறக்கிறாங்க. ஸோ அங்கேயும் கர்ப்பத்துலேயுமே அதே மாதிரி ரெட்டை கர்ப்பம் இந்த மாதிரிலாம் இருக்கும் போல் இருக்குது. எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்குறாங்களோ அந்த அளவுக்கு தண்டனை. இது கலியுகத்துடைய கடைசி இல்லையா. நீங்கள் இப்போ படைப்பின் காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். பாபா மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து தான் படைப்பின் காரியத்தை செய்கிறீங்க. ஸோ அதனால தான் பார்வதி உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் தான் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஏற்படுது. அதில் முக்கியமான பங்கு இந்த பாரதத்தில் தான் இருக்குது. ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு வெகு காலம் ஆகிடுச்சின்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து கணக்கம் இருக்கணும் தானே. வெகு காலம்னா எவ்வளோ காலம்? எந்த ஆத்மாக்கள் வெகு காலமாக பிரிஞ்சு இருக்குது? முதலாக யார் நடிப்பு நடிக்கிறதுக்காக இங்கே வராங்களோ அவங்க தான் வெகு காலமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி வர்றது யார்? தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் தான். இப்போ அந்த தேவதைகள் கிடையாது. யார் ராஜ்யம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களுடைய சிலைகளை தான் அடையாளமாக வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ராஜ்யம் அழிஞ்சிடுச்சு, சொர்க்கமும் அழிஞ்சிடுச்சு.
பிறகு சொர்க்கம் நரகமாக மாறிடுச்சு. மீண்டும் நரகம் அழிஞ்சு சொர்க்கமாக மாறும். ஸோ இதை தான் புது உலக படைப்புன்னு சொல்கிறோம். புது உலகத்துடைய படைப்பும் நடக்குது, பழைய உலகத்துடைய அழிவும் நடக்குது, நரகத்துடைய அழிவு ஏற்படுது. ஸோ படைக்கிறதுக்கு குழந்தைங்க தேவை தானே. ஏன்னா அந்த சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். அதனால் உங்களை வச்சே பாபா கட்டுறார், இல்லை நம்மளை வச்சே கட்டுறார் சொர்க்கத்தை. முதல்ல நீங்கள் தெய்வீக குணங்களுடைய தேவதைகளாக ஆகணும். சொர்க்கத்தில் போய் வசிக்கணுன்னா தெய்வீக குணங்களுடையவர்களாக நீங்கள் இப்போ மாறணும். அது ரொம்ப முக்கியம். அதான் தேவதைன்னு சொல்லப்படுது. மனிதன்லேருந்து தேவதைன்னு பாடப்படுது. மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு பாட்டு கூட இருக்குது இல்லையா? ஆனால் உண்மையிலே ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மனிதர்கள் இங்கே அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பகவானுடைய மகா வாக்கியம் என்னென்னா, நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட தாமரை மலர் மாதிரி தூய்மையானவர்களாக ஆகணும், இல்லை விலகி இருக்கணும். புத்தியினால் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். இந்த மரண உலகத்துடைய கடைசி பிறவி இது. அதனால் இந்த பிறவியில் நாம் தூய்மையாக இருக்கணும். இதன் மூலமாக தான் அமர உலகத்தில் 21 பிறவி நமக்கு கிடைக்கிது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு வினாடி தூய்மை இருந்தால் கூட 21 ஜென்மமும் பாதிக்கப்படும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வினாடிக்கு சொர்க்கத்தின் 21 பிறவியோட தொடர்பு இருக்குது. ஸோ இந்த 5 விகாரங்களை வெல்வதன் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானராக ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ குழந்தைங்களும் இதை கேட்குறோம், பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோம். இந்த பழைய உலகத்துடைய விநாசம் எதிரிலே இருக்குது. அதற்காகத்தான் இது அதே மகாபாரத யுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமம் தான் மிகப்பெரிய எதிரி. சொர்க்கத்தை நரகமாக மாற்றிய எதிரி காமம் தான். அதனால தான் பாபா சொல்கிறார், உறுதிமொழி செய்யுங்க, காமத்தில் விழவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி செய்யுங்க. உயிரே போனாலும் காமத்தில் விழக்கூடாது. நாம் இப்போ தூய்மையாக ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ தூய்மை ஆகிட்டு இருக்கும்போது யாராவது அழுக்காவாங்களா காமத்தில் விழுந்து? ஸோ அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசமாகும். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாம் தூய்மையாகணும் இல்லையா? அப்போ தான் தூய்மையான உலகத்தில் நாம் ஜென்மம் எடுக்க முடியும். ஸோ இந்த உலகம் பழைய உலகத்தில் தான் தூய்மை ஆகிறதுக்கான முயற்சியும் பண்ணுறோம். அப்போ இது இருக்கும்போதே நம்ம பண்ணிடணும். ஸோ விநாசம் கண்டிப்பாக நடக்கும். பிறகு கேட்கவே கேட்காதீங்க. ஐயோ ஐயோன்ற நிலை தான் ஏற்படும். எங்கே பார்த்தாலும் ஐயோ ஐயோன்ற அலறல் குரல் தான் கேட்கும். அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இன்றைக்கி பாலஸ்தீனை பார்த்து உக்ரைனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இங்கே நடக்கும். கடுமையான மரணம் அதிகமாக நடக்கும். உங்களால் பார்க்கவும் முடியாதுன்றார். அப்படி இருக்குன்றார். ஸோ யாருக்காவது ஆப்ரேஷன் நடக்குதுன்னா பலவீனமானவர்களால் அங்கே நிற்க முடியாது. ஏன்னா நின்னாங்கன்னா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே விடலைன்னா இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் குடும்பத்தினர்களை அனுமதிக்கிறது கிடையாது இல்லையா? உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய மனைவி அவங்க நெஞ்சு கிழிக்கிறாங்க அப்படின்னும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அங்கே எமோஷன் அட்டாச்சாக இருக்கும். அதனால தான் அனுமதிக்கிறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையாக இருக்கும் இல்லையா இப்போ நடக்க போகிறது. ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் கூட ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே, ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த மாதிரி ஒருவரை ஒருவர் கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழுக்கான உலகமாக இருக்குது இப்போ
இல்லை, மனிதனுக்குள்ளே அப்படிப்பட்ட மிருக குணம் நல்லவனாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கும்போது இந்த மாதிரி மிருகமாக மாற்றிடுது உலகம். ஸோ அதனால தான் இந்த உலகத்தையே பார்க்காதீங்கன்ற. இது முள் நிறைஞ்ச காடு. அதான் பாபா சொல்லிட்டாரு, முள் நிறைஞ்ச காடுன்ட்டு. குத்துது பாபா, குறையுது பாபான்னா. அதனால தான் முள்ளிலே கால் வைக்காதீங்க, புத்தின்ற காலை வைக்காதீங்க. வச்சா தானே முள் குத்துறதுக்கு. சத்யுகம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம்னு சொல்லப்படுது. தேவதைகள் உயிரோட்டமான மலர்கள் இல்லையா? ஸோ அப்படி நம்மளை மாத்துறார், மலர்களாக்கி அந்த பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதாவது தேவதையாக்கி அழைச்சிட்டு போகிறார். சொர்க்கத்தில் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் இருக்கும்னு மனிதர்கள் நினச்சிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே மலர்களாக நாம் இருப்போன்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த மாதிரி தெய்வீக குணம் கொண்டவர்களை தான் மலர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி டிரான்ஸில் போய் கூட பூந்தோட்டத்தை பார்க்குறாங்க. அல்லாஹ் கையில் மலர் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தியில் அல்லாவின் பூந்தோட்டம் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு தான் பக்தியை செய்கிறாங்க. சாட்சாத்காரம் கிடைச்சிடுச்சுன்னா போதும், கடவுள் சர்வ வியாபி இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை, நான் நினச்ச இடத்துல இருக்கிறார், அப்போ எங்கே வேணாலும் கிடைக்குது அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் தானே அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ எது கடந்து முடிந்ததோ அது மறுபடியும் நடக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ எது கடந்து முடிந்ததோ அது மறுபடியும் நடக்கும்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, முந்தைய கல்பத்தில் கூட நாம் தூய்மையாகித்தான் போனோம், தூய்மையாக தான் மேலேருந்து வந்தோம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க எந்த நிலையில் எப்படி மேலேருந்து வந்தீங்களோ அதே நிலையில் தான் மறுபடியும் கல்பத்துக்கு பிறகும், அதாவது அடுத்த கல்பத்திலையும் வருவீங்க. ஸோ இந்த நாடகத்தை சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பாபா கிட்ட சிலர் வரும் பொழுது பாபா கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் வந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே குழந்தைங்க ஆமாம் பாபா, உங்களை முந்தைய கல்பத்தில் நாங்கள் சந்தித்தோமே, உங்கள் கிட்ட ஆஸ்தி அடைவதற்காக வந்தோமே அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாபா கேட்பார், என்ன பதவி அடைஞ்ச குழந்த அப்படின்னு. ஏன்னா மம்மா பாபா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வம்சத்தில் தானே வருவீங்க. சூப்பர் இல்லை? அம்மா பாபானா அவங்களுடைய வம்சத்தில் தானே இருப்பீங்க. ஸோ இதோடைய நினைவு தான் பைபிள் குரானில் ஆபிரகாம் வம்சத்தை சார்ந்தவன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்போவுமே. ஸோ உயர்ந்த பதவி அடையிற அளவுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? மம்மா பாபா மாதிரி நீங்களும் உயர்ந்த பதவி அடையணும் இல்லை, அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இல்லையா? ஞானம் ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க, முந்தைய கல்பத்தில் சந்தித்தோம் பாபான்ட்டு. ஆனால் என்ன பதவி அடைவீங்க? அது எதன் ஆதாரத்தில் இருக்குது? உங்களுடைய முயற்சி, பாபாவுடைய நினைவு, ஞான சிந்தனை, சேவை. ஸோ இந்த அனைத்து விஷயமும் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. கண்டிப்பாக யுத்தம் நடக்கும், நரகம் அழிந்தே தீரும். உங்கள் கிட்ட ரொம்ப முதல் தரமான சித்திரங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 பூமி உருண்டை உள்ள சித்திரமும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஒன்று சொர்க்கம், ஒன்று நரகம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தை எட்டி உதைக்கிறார். உங்களுடைய முகமும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்குது இல்லையா? அந்த கிருஷ்ணர் கையில் சொர்க்கத்தின் உருண்டையை வச்சுருப்பார், காலில் நரகம் இருக்கும், அதை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தையாக. ஸோ அப்போ சொர்க்கவாசல் திறக்கப்படுது, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஸோ நாம் கூட சொர்க்கத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் உங்கள் முகம் சொர்க்கத்தின் பக்கம் இருக்குதுன்ற.
ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டான படம்ன்ற. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் கிடையாது இந்த மாதிரி படங்கள் இல்லையா. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும், அதனால் வீட்டை மட்டும்தான் நினைவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா போக போகிறது உடம்பு வச்சுட்டு போக போகிறது இல்லை, காலால் நடந்து போக போகிறது இல்லை, ஃப்ளைட்டு பிடிச்சி போக போகிறது இல்லை, வெறும் ஆத்மா பறந்து போகும். இப்போ ஆத்மாவில் தான் மனம் இருக்குது, மனம் எங்கே நினைக்குதோ அங்கே ஆத்மா போயிடும். அப்போ வீட்டை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் தான் அந்த பறந்தாமல் வீட்டுக்கு போகும். அதுக்காக தான் பாபா நினைக்க சொல்கிறேன். ஸோ வீட்டையும் ஆஸ்தி சொர்க்கத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் அங்கே போய்ட்டு டக்குன்னு சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ இதை நினைத்து நினைத்தே பழைய உலகத்தை நீங்கள் மறக்கணும். இதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கியம். பழைய உலகத்தை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன், அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ பழைய உலகத்தை விட்டுட்டு நாம் பாபா கிட்டே போகிறோம், இதே தான் உங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். மற்றதெல்லாம் சைடு காட்சி, போகிற வழியில் பார்க்குறோம், அதில் கவனம் செலுத்தக்கூடாது. போகிற பாதையில் தான் கவனம் இருக்கணும் இல்லை, பாதைன்றதோட இலக்கில் தான் கவனம் இருக்கணும். ஸோ அதனால் இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு நாம் போகிறோம். அப்போ எதுக்கு அதை நினைக்கணும்? எங்கே போகிறோமோ அதைத்தானே நினைக்கணும். ஏன்னா நினைவு யாத்திரை மூலமாக தான் போக முடியும் பாபா கிட்ட, உடம்பால் போக முடியாது. அவங்க உடம்பால் அங்கங்கே போயிட்டு இருக்கிறாங்க, மெக்கா போகிறாங்க, இமயமலை போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, வேளாங்கண்ணி போகிறாங்க. ஆனால் நினைவு யாத்திரை மூலமாக தான் நம்ம பாபா கிட்டே போக முடியும். அதனால் முக்கியமானதே நினைவு தான். நினைவின் மூலமாகவே நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. சொர்க்கத்தையே நினைவின் மூலமாக தான் உருவாக்குறீங்க, குணத்தையும் நினைவின் மூலமாக தான் மாற்றுறீங்க, கடைசியில் சொர்க்கத்துக்கும் நினைவின் மூலமாகவே போயிடுறீங்க. இப்போ தந்தை வந்து சரியான விஷயங்களை புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். நினைவுனா எப்படி? என்னை மட்டும் நினைக்கணும், எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே என்னையும் நினைக்கிறது கிடையாது பக்தி மார்க்கம் மாதிரி. ஸோ பாபாவை மட்டும் நினைக்கணும். இதுக்கு பேர் தான் கலப்படமற்ற நினைவு. ஸோ அர்த்தத்தோடு பாபா புரிய வைக்கிறார். இல்லை எப்படி நினைக்கணும், எதுக்காக நினைக்கணும், எல்லாமே தெரிஞ்சிட்டு நினைக்கிறோம். சிவபாபாவும் நம்மளை மாதிரியே புள்ளியாக தான் இருக்கிறார். அதனால் உங்களையுமே ஆத்மா புள்ளின்னு புரிஞ்சுக்கணும், தந்தையையும் புள்ளின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது புத்தம்புது விஷயமாக இருக்கனால இதை பார்த்து மறந்துடுறீங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பிறகு தந்தையையும் நம்முடைய வீட்டையும் நினைவு செய்யணும். ஸோ முரளி ஃபுல்லாக ஆத்மா உணர்வு, பாபாவை நினைக்கணும், வீட்டை நினைக்கணும், இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ புள்ளி வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வீடு பெருசாக தான் இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஆத்மா சின்னதாக இருக்குது, ஆத்மாவுடைய வீடு பரந்தாமல் பெருசாக இருக்கும். அந்த வீட்டை நினைவு பண்ணுங்க இல்லை. வீடும் செம்பன் நிறமாக தான் இருக்குது. ஸோ பெரிய ஜோதின்றது வீடு, ஆத்மா கிடையாது. அவங்க அந்த வீட்டை தான் பக்தியில் நினச்சிருக்கிறாங்க சன்னியாசிகளும், கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. அது கடவுள் இருக்கிற வீடு. ஸோ பாபாவும் அங்கே தான் இருக்கிறாரு. எங்கே பாபா இருக்கிறாரோ அங்கே தான் நாமளும் போகிறோம். ஸோ புள்ளி வந்து நினைவுக்கு வர மாட்டேங்குது, ஆனால் வீடு நினைவுக்கு வருது இல்லையா. ஏன்னா வீடு பெருசாக இருக்குது. அது சாந்தி தாமம். பரந்தாம வீட்டை சாந்தி தாமம்னு சொல்கிறோம், சொர்க்கத்தை சுகதாமம்னு சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தை துக்கதாமம்னு சொல்கிறோம், ஏன்னா இங்கே துக்கம்தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து வரிசைக்கிரமமான முயற்சியின்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த படிப்பை தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சுகதாமத்தில் ஆரம்பத்திலே வந்து உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ பாபாவுடைய குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கத்துடைய ராஜ்யம் இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்தை அவர் படைக்கிறாருன்னா அவருடைய குழந்தை தானே அந்த ராஜ்யத்தை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பாபாவோட குழந்தை. அப்போ பாபாவோட குழந்தையாக ஆகி காட்டணுன்னா சொர்க்கத்தின் ராஜ பதவியை அடைஞ்சு காட்டணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். ஸோ முந்தைய கல்பத்திலும் சிவபாபா வந்தார்,
சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்தார். பிறகு நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மறுபடியும் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இது கல்பமாக இது நடக்குது. ஸோ எத்தனை முறை நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன், எத்தனை முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சிங்க, பிறகு இழந்தீங்க. எண்ணற்ற முறை ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறீங்க. கணக்கிட முடியாத அளவுக்கு ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறோம், பிறகு இழந்தும் இருக்கிறோம். பாபா சொல்கிறார், எண்ணற்ற முறை என்கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சும் அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்துடுறீங்கன்ற. அதாவது நாடகப்படி சத்தியுகத்துக்கு போனோடனே அப்பாவை மறந்துடுறது அதை சொல்லலை. இப்போ இந்த ஞானம் தெரிந்தும் ஏன் என்னை மறக்கிறீங்க சங்கமயுகத்தில்னு கேட்குறேன். மாயின் புயலில் தான் அதிக யுத்தம் நடக்குது இல்லையா? மாயின் புயல் வந்துக்கிட்டு இருக்குது, மறக்கடிச்சிடுது. அதனால தான் நாடகத்தில் கூட மாயா ஒரு பக்கம் உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், பிரபு அதாவது சிவபாபா நம்மளை இன்னொரு பக்கம் இழுக்கிற மாதிரியும் நம்ம காட்டுறோம். கரெக்டு தானே? அது நிறைய மதங்களில் இப்படி போடுவாங்க. ஏன்னா ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் அந்த ஞானத்தை நினைவு செய்கிறது இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் தடை வருது. அந்த தடையை உடச்சி மீண்டும் 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 பாபாவோட புத்தியை இணைக்கிறதுல தான் முயற்சி இருக்குது. ஸோ அப்படி இணைக்கிறவங்க தான் மகாரதி. அப்படிப்பட்ட மகாரதி ஆகுங்கள்னு பாபா சொல்கிறார். இந்த பழைய உலகம் எரிஞ்சு போயிடும். இந்த யுகத்தில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகியே தீரணும். அதனால் நீங்கள் மகாவீரராகணும் இல்லை, இதெல்லாம் பார்க்கக்கூடிய தைரியம் இருக்கணும் இல்லையா? குழந்தைகளாகி நீங்கள் உறுதியான ஆடாத அசையாத நிலை கொண்டவராக ஆகணும். அப்போ தான் உறுதியான ஆடாத அசைக்க முடியாத ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ உங்கள் மனநிலையை பொறுத்து தான் உங்களுடைய ராஜ்யம். அதனால் எவ்வளவு தான் புயல் வந்தாலும் மாயாவால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய புத்தி பாபாவோட கெட்டியாக இணைஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு புத்தியின் தொடர்பு பாபாவோட இறுக பிடிச்சிட்டு இருக்கணும். இதுதான் உங்களுடைய கடைசி மனநிலையாக இருக்கும். மாற்றல் ஏற்படும்போது ஸ்கூலில் தேர்வு வைப்பாங்க கடைசியில் இல்லை. இப்போ ஸ்கூலில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போனால் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வைப்பாங்களே, எக்ஸாம் வச்சு தானே அங்கே போகிறதுக்கு அவன் தகுதி இருக்கிறானான்னு செக் பண்ண முடியும். ஸோ கடைசியில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய மாலை கூட கடைசியில் உருவாகும். ஆனால் நமக்கு ஸ்கூலில் கூட ஆரம்பத்துலேருந்தே நிறைய டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுமாதிரி நமக்கும் அப்பப்போ டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கடைசி டெஸ்ட் பேப்பரில் வச்சு தான் உங்களுக்கு மார்க்கு. ஆனால் இப்போ டெஸ்ட் பேப்பரில் எப்படியெல்லாம் மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் கடைசியிலும் நீங்கள் மார்க் வாங்குவீங்க. ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபாட்ட புத்தி இணைக்கணும். அந்த பிரச்சனையின் பக்கம் உங்கள் புத்தி போயிடுச்சுன்னா ஃபெயில். இதுதான் விஷயமே. ஸோ இதை வச்சு தான் மாலையில் நீங்கள் எத்தனாவது மணின்றது நிர்ணயிக்கப்படும். இன்னார் இந்த நிலை அடைவார், இன்னார் இப்படி ஆவார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரம் கிடைக்கும் கடைசியில். ஸோ இவர் தாசியாக ஆவார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாது. காட்சி கிடச்ச பிறகு பச்சாதாபம் அடைய வேண்டி இருக்கும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஸ்ரீமத் படி நான் ஏன் தான் நடக்கலையோ. ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்கு மற்றவங்க மேலும் கோவம் வரும். வச்சு இவங்க என்ன கெடுத்துட்டாங்களே அப்படி இப்படின்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உள்நோக்கு முகம், உங்களை மட்டும் கவனம் கொள்ளுங்க, வெளியில் இருக்கிறவங்க பக்கம் கவனத்தை செலுத்தாதீங்கன்னு சொல்கிறார். ஸோ கடைசியில் இந்த மாதிரி அதிகமாக பச்சாதாபம் அடைய வேண்டி இருக்கும். மனிதர்கள் யாரையாவது கொலை செஞ்சுட்டு பிறகு பச்சாதாபம் அடைவாங்க. ஆனால் கொலை நடந்தது தானே, பிறகு என்ன பண்ண முடியும்? அதுக்கான தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, தவறு பண்ணாதீங்க, சுயமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நல்லது.
அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, 84 பிறவிக்கான நாடகம் இப்போ முடியுது. ஸோ இப்போ திரும்பி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். அதனால் ஆத்மாபிமானியாகி தூய்மையாகணும், தேக அபிமானத்தை விட்டுடணும். இல்லை, தூய்மையாக தான் வந்தோம், அதனால் தூய்மையாகி தான் போகணும். ஸோ அர்த்தத்தோட தன்னை ஆத்மா புள்ளின்னு புரிஞ்சுக்கிட்டு புள்ளியாக இருக்கக்கூடிய தந்தையை கலப்படமற்ற நினைவு பண்ணணும். இல்லையா? அப்படின்னா நான் அவரை மட்டும்தான் நினைக்கணும், வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. மகாவீரராகி உங்களுடைய மனநிலையை ஆடாது அசையாது ஆக்கிக்கணும். வரதானம், வீணான இழப்பை முடிவுக்கு கொண்டு வந்து சக்தி வாய்ந்தவராக மாறும் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவர் ஆகுங்கள். இல்லை, வீணான இழப்பை முடிவுக்கு கொண்டு வந்து சக்தி வாய்ந்தவராக மாறும் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், சங்கம யுகத்தில் பாப்தாதா கிட்டேருந்து கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வீணாக போகிறதுலேருந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா குறைஞ்ச செலவில் நிறைந்த பலனை அடைபவராக ஆகிடுவீங்க. சூப்பர் இல்லையா? பாபா கிட்டேருந்து கிடைக்கிற பொக்கிஷம் லீக்கேஜ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி லீக்கேஜ் ஆகுது? வீண் விஷயத்தை பேசுறதுனால, பார்க்குறதுனால, கேட்குறதுனால, இதனால தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் ஆகாமல் நீங்கள் காப்பாற்றிட்டிங்கன்னா குறைஞ்ச செலவில் நிறைந்த பலன் ஆகிடும். இல்லை, நமக்கு வீண் எண்ணங்கள் தான் மிகப்பெரிய எதிரி, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தான் தேவதைகளுக்கு பக்கத்தில் குட்டிச்சாத்தான இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ வீணானவற்றிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னா சக்தி வாய்ந்தவராக மாறுறதுன்னு அர்த்தம். இல்லை, வீண் விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதே, வேறு ஒன்றுமே கிடையாது. மற்ற எந்த எண்ணமும் வரலைனாலே நீங்கள் சக்திசாலியாக தான் இருப்பீங்க. எங்கே ஆன்மீக சக்தி இருக்குதோ அங்கே வீணானவை வர்றதுக்கான சாத்தியமே கிடையாதுன்றார். இம்பாசிபிள் இல்லையா? சூப்பர் இல்லையா? அப்போ வீண் எண்ணம் வரலைன்னா சக்திசாலியாக இருப்பீங்க, சக்திசாலியாக இருந்தீங்கன்னா வீண் எண்ணம் வராது. சர்க்கிள். ஸோ ஒருவேளை வீண் எண்ணங்கள் அல்லது சக்திகளின் கசிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தான் ஆன்மீக முயற்சி பண்ணாலும் உழைத்தாலும் உங்களால் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. குளிச்சுட்டு சாக்கடையில் போய் உழுந்து பெறல்ற மாதிரி அது. ஸோ அதனால் வீண் எண்ணம் வரக்கூடாது. ஸோ அதை நினைவு பாருங்கள். பக்தியில் கூட கோயிலுக்கு போயிட்டு வழியில் யாரையுமே பார்க்க மாட்டாங்க, அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வீட்டுக்கு தான் வருவாங்க. யாரு கூட நின்று பேச மாட்டாங்க, ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த சக்தி அப்படியே வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய நினைவு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மட்டுமே இன்றைக்கி பயிற்சி பண்ணணும். எந்த வீண் எண்ணத்தையும் வரவிட மாட்டேன். மற்றக்கு சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். நானும் பாபா அதை பிரிக்கிறதுக்காக இது வருது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உழைச்சாலும் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. ஏன்னா மற்ற வீண் விஷயமும் பேசிட்டு அடுத்தது பாபாவையும் நினச்சிட்டு இருந்தால் சக்திசாலியாக ஆக முடியாது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இத்தனை வருஷமாகி யோகாலாம் கரெக்டாக பண்ணி ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா வீண் விஷயம் உள்ளே போகுது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு சிறந்த உதாரணம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, காலேஜ் எக்ஸாம் டைமில், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைமில் ஹெச்ஓடியை பார்த்து பயங்கரமாக திட்டுது. எல்லாருக்கும் ஷாக். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கும்போது, ஆந்திரா பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கும்போது பொண்ணுங்களாம் பேசிக்குவாங்க இல்லையா, அவர் இப்படி அப்படின்ட்டு. அந்த உள்ளே போயிடுச்சு. அது ஒரு டைம் வெடிச்சிடுச்சு. அதை உள்ளேயே போக விடக்கூடாது இல்லையா? கேட்டும் கேட்காம பார்த்தும் பார்க்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்மளை அழுக்காக்கிடும். ஸோ அதனால் இந்த இழப்பை கண்டறிந்து முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. எப்படியெல்லாம் வருது கட் பண்ணுங்கள், கட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ வீணான நிலையிலேருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறிடுவீங்க. சூப்பர்ல. வீண் விஷயம் வரலனாலே சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறிடுவீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கோயிலில் அம்மன் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அது சிலை நவராதுன்றது இருந்தாலும் அப்படியே ஒரே இடத்துல பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படியே சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேறு யாரையுமே பார்க்காம. ஸோ பாபா குழந்தைங்களுமே சக்தி கொடுக்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க.
ரோட்டில் நடந்து போகும்போது கூட உங்களோட கண் அப்படியே நேராக இருக்கும். எதிர யார் வரா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரோ வராங்கன்னு தெரியும், ஆனால் அது யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ தான் சக்தி கொடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா பார்க்குறது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வரும், அதை வரவிடக்கூடாது. சூப்பர், செம பவர்ஃபுல் வரதானம். அப்போ ஏன் யாரையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இங்கே ஒரு காரணம் கிடச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் பலகீனம் ஆகிடுவீங்க. சூப்பரில் ஸ்லோகன். குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே முழுமையான தூய்மையை கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் தான் யோகி ஆத்மா அல்லது ஞானி ஆத்மாக்களுடைய மிகப்பெரிய சவால் இல்லையா? குடும்பத்தில் இருந்துக்கிட்டு முழு தூய்மை, சின்ன சலனம், இவங்க என்னுடைய கணவன், இவங்க என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய குழந்தைன்ற எண்ணம் கூட வராமல் இருக்கிறது தான் பெரிய சவால். காட்டில் போய் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? சூப்பரான ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா. அதுவுமே இல்லையா, மற்ற அந்த எண்ணம் வர்றது கூட ஒரு விதத்தில் வீண் எண்ணம் தான், அதுவுமே வராமல் பார்த்துக்கணும். அவ்யக்த இஷாரா. அப்பவித்திரத்தாவின் விதையையும் அழித்து முழுமையான தூய்மையானவராகுங்கள். பரமாத்ம ஞானத்துடைய புதுமையே தூய்மை தான் இல்லையா? சேவையில் புதுமையை கொண்டுட்டு வாங்கன்றது அந்த தூய்மை, பாபாவுடைய நினைவு, அதை தான் பாபா சொல்கிறார். நீங்கள் மிகவும் பெருமையோடு உறுதியோடு சொல்கிறீங்க இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நெருப்பும் பஞ்சும் ஒன்றா இருந்தாலும் நெருப்பு பற்றிக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம், கணவன் மனைவி ஒன்றா இருந்தாலும் நாங்கள் காமத்தில் விழாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த எண்ணம் கூட வராதுன்னு சொல்கிறீங்க. தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி ஆத்மாவாகவோ ஞானி ஆத்மாவாகவோ மாறவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது கூட சொல்கிறீங்க இல்லையா? தூய்மை தான் ஒருவரை யோகியாக ஞானியாக மாற்றுது. இல்லாட்டினா அவன் யோகி கிடையாதுன்ற, ஞானி கிடையாதுன்ற இல்லையா? சபரிமலைக்கு பெண்களை விடக்கூடாது அப்படின்னும்போது அதை எதிர்த்து சீமான் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு பெண்ணை பார்த்தா உனக்கு சலனம் வருதுன்னா நீ பக்தன் இல்லைடா, பித்தன் அப்படின்றான். அப்போ பக்தன் கூட அவ்வளோ தூய்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் பொழுது சாமியார் எப்படி இருக்கணும், அந்த சாமியார் வழிபடுற சாமியாகிய நாம் எப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த சவாலை இப்போ நடைமுறைப்படுத்தி காட்டுங்க இல்லையா? பஞ்சும் நெருப்பும் ஒன்றா இருந்தாலும் பற்றிக்காத அந்த அதிசயத்தை செஞ்சு காட்டுங்கன்ற இல்லையா? நெருப்பில் பஞ்சை போடுறோம், ஆனால் எரிவே இல்லைன்னா எவ்வளோ சூப்பர், மேஜிக் தானே? அந்த மாதிரி கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த வீண் எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அந்த காம எண்ணம்ன்றது முதல்ல வீண் எண்ணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுவே வரக்கூடாதுன்றது இல்லையா? நான் பாபா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கேன், அதே மாதிரி இன்னொரு சகோதர ஆத்மா முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, அவ்வளோதான். 2 பேரும் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கிறோம். சலனமாகுதுன்னா 2 பேரும் நின்றுடுறீங்கன்னு அர்த்தம், மற்றவங்களாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? செம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.